சாண்ட்விச். இது பேர் வந்து சோம்பேறி சாண்ட்விச். நல்லா பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். பொடி 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 இட்லி பொடி மாதிரி இந்த வெங்காயத்தையும் பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் பொடி 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 பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. என் பொண்ணுக்கு தக்காளி வேணுமா? நம்மளே 2 தக்காளி தான் எடுத்துன்னு வந்துருக்கோம். அதுலேயும் அவளுக்கு ஒன்று வேணுமா? இதுக்கு போட்டாச்சு தக்காளி. ஆமாம், அதில் 6-7 தக்காளி போட்டாச்சு. ஏன்னா தக்காளி 1 கிலோ 20 ரூபா வைக்குதுல்ல, அதனால். அப்போ வெங்காயம் தெரியல. போ சரி பேத்து நம்பர் போட்டுக்கு போ. அந்த என்னங்க ஆனாவில் ஆனாயிடுச்சு. ஆரம்பமே ரணகலமாக இருக்கு. எப்படி இருக்கு? ரணகலமாக தான் இருக்கு. நீ பண்ணு. இப்போ வந்து எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வந்தியே, அது ஊற்ற டப்பா எடுத்துன்னு வந்தியா நீ? டப்பா என்ன டப்பா? போ கீழே போய் தூக்கி எடுத்துனா போ. சரி, நீ இருக்கிறத வச்சு ஊற்று. சரி ஓகே. அதை கிண்ணாடு பெரிய சாண்ட்விச் செய்ய வெங்காயம் போட்டுக்கலாம். என்னடா எண்ணெய் காயவே இல்லையா? காற்று ரொம்ப அடிக்கிறாங்க, எண்ணெய் காய மாட்டேங்குது. அம்மே அண்ணன் எடுத்துன்னு வராமா? ஏமா அழுவுற? இருடி, எண்ணெயே காயிலடி. அப்புறம் தவா வைக்க போகிறோம். தவா ஒரு பக்கம் காயிட்டோம். அதுக்குள்ள இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி லைட்டாக பண்ணாலே போதும். ரொம்பலாம் ரொம்ப சீன் வேணாம். அது தக்காளி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பேச்சுலர்ஸ்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கப்பா, நல்லா இருக்கும். இது நானாக கண்டுபிடிச்சது, யாரும் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த சாஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எக்ஸ்பைரி டேட் பார்க்கலாம். இதில் எங்கெங்க போட்டுருக்கு எக்ஸ்பைரி டேட்டு? கண்ணு வர தெரியல. அங்கே போட்டிருக்கேன் பாருப்பா, சரியில்ல கீழே காட்டு நான் பார்க்குறேன். லைட்டாக சால்ட் போட்டு 8 மாதம் இருக்குப்பா. 8ஆம் மாதம் அது 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் தான். 8ஆம் மாதம் தான் அது. ஏன்னா போட்டேன் லைட்டாக அப்படியே சில்லி பவுடரை போடுங்க. மணி அங்கதான் நிக்கிறா, போய் கூப்பிடுங்க. எங்க? மாடி வேலைதான். ஏமா இவர் என்ன அசிஸ்டண்ட் ஆகுது உங்களுக்கு? அசிஸ்டன்ட் குக் இவரு. மணி வா மணி. நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்க ஒரு தட்டை எடுத்துடலாம். எங்கள் மணியை குரல் கொடுங்க, வந்தால் சாப்பிடுவாங்க அவனும். இப்போ இதே கடாயில் எத்தனை பிஸி? ஏமாக்கா ஒரு பிஸியாக போயிட்டாங்க, அதனால நான் செஃப் ஆகிட்டேன். அங்கே போட்டுடலாம். இந்த மாதிரி ஆனா சொல்லு. சாண்ட்விச் செய்ய போகிறோம்ல, லைட்டாக அந்த மூடிலே போட வேண்டியது தானக்கா? இது பாருங்க, சாஸ் தடவிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அரைன்னு அரைச்சதே இருக்கான். சீஸ் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டேன். அதை போடலாம். பாருங்க, இதை வந்து நம்ம கூட்டம் அதிகமாக இருக்கனால கட் பண்ணிக்கலாம். கூட்டம் அதிகமாக இல்லை, 4 பேர் தான் இருக்கும். கீழே மேனகாவுக்கு தரலாம், மணிக்கு தரணும்.
அவ்வளோதான். இந்த பாதி இதில் போட்டுடலாம், இன்னொரு பாதி வேறு இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை எப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். டோஸ்ட் பண்ணது எரி. இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் இருக்கா. ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். சாஸ் நம்ம தொட்டு சாப்பிட்டு டோஸ்ட் பண்ணதை எடுத்து மேலே வைக்கலாம். ஆயிலில் ஊற்றாது ரித்திஷா. ஆயில் பத்திரம் தள்ளி வை ரித்திஷா, கால் கில் பற்ற போகுது அதில். அப்படி போயிட்டேடா. பாத்து ரொம்ப அடிக்குதுப்பா இன்னைக்கு. பார்த்து கொதிக்கவே எப்படி செய்வாங்க? எங்க வீட்டுல கூட செய்யாதது இது. இல்ல வீட்டுல கூட செஞ்சாம நாங்க கூட செஞ்சிருப்போம். ஐயோ ஓட்டம் வந்துச்சு. நல்லா இருக்காப்பா?